நாணயம் இங்கே கிடைச்ச நாணயங்களாங்க இந்த மாதிரி அதை பற்றி இங்கே மண்மரபு கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது இந்த சின்னம் இது என்ன சொல்லுது, என்ன உணர்த்துது அப்படின்னா, இதை வச்சு நம்ம காலத்தை கணிக்கலாம். விஜயநகரர்களுடைய காலகட்டத்தை சேர்ந்தது. அதாவது தமிழகத்தை வட இந்தியாவை பார்த்தீங்கன்னா பாபர் இருப்பார், அந்த பக்கத்தில் முகலாய வம்சம் இருக்கும். தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா விஜயநகர வம்சம் ஆண்டு இருக்கும். இந்துக்களுடைய ஒரு காவலன் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை. வட இந்தியாவில் அவர் இந்த தென்னிந்தியாவில் வராமல் இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு முக்கியமான காரணம். இப்போது அவங்களுடைய சின்னம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கருடன். எப்படி நான் உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க காலத்தில் வெளியிடப்பட்ட செம்பு நாணயங்களில், ஈவன் கோல்டு காயினில் கூட இந்த சிம்பிள் இருக்கும். கருடன் ரக்கையை அகலமாக விரித்து கையில் பாம்பை பிடிச்சிட்டு மெரிச்சிட்டு இருக்காரு பாருங்க. காலில் மெரிச்சிட்டு இருக்காரு, கையில் பாம்பு பிடிச்சிருக்காரு, கையில் பக்கத்தில் கருடன். அப்படின்னும் போது பெருமாள் கோவில் அது சார்ந்த விஷயம் இருக்குது அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்லலாம். இது விஜயநகர காலகட்டத்தில் சேர்ந்தது. ஸோ இந்த மாதிரி காசுலேயே இதே மாதிரி பாம்பு பிடிச்ச மாதிரியே இருக்குது. கை குப்பினா மாதிரி இருக்குது. ஆனால் பாம்பு பிடிச்ச மாதிரி பாம்பு